யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு மிகவும் முக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு சொல்லி பார்த்தா எஜுகேஷன் ட்ரேட் ஃபேர். அதாவது எல்லாருமே படித்து முடிச்சுட்டு என்னடா செய்கிறேன்னு சொல்லி வீட்டில் இருப்போம். யாராச்சும் என்னடா செய்கிறோம் என்று இருக்கிறத விட ஏதாச்சும் ஒன்று செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறதா பெஸ்ட்டு. எல்லாருக்குமே போயிட்டு கண்காட்சி பார்க்குறேன்னு ஒரு விருப்பம் தானே. அது மாதிரி தான் இதுவும் ஃப்ரீ கண்காட்சி. போயிட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. பார்க்குறது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்லடா, எதுவாச்சும் ஒன்று சாதிக்கிறதுக்கு ஒரு லைன் இருக்கீங்க, அதுக்கு நீங்கள் போய் தான் பார்க்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் வயது வித்தியாசம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாளைக்கே வலிக்கிடுங்க. இன்னும் 2 days தான் இருக்குது. ஜஃப்னாக்கு போகிறீங்க, திருவள்ளுவர் மண்டபத்தையும் பார்த்த மாதிரி போயிடும், கண்காட்சியும் பார்த்த மாதிரி போயிடும். ஃப்ரீயாக சாப்பாடு வேறு கொடுக்குறாங்களா, சாப்பிட மாதிரியும் போயிடும். போகிறோம் வெல்லுறோம்ன்றதுக்கு அப்பால் போகிறோம் சைட் அடிக்கிறோம் அப்படின்ற சரி கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. போகிறீங்களா, உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றதை விட என்னத்தை நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கொண்டு வரலான்றதுக்காக கண்டிப்பாக போங்க. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். என்னத்துக்கு சொல்கிறோன்றதை இந்த வீடியோவின் கடைசியாக நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கொள்வீங்க. சும்மா போயிட்டு வெறுமனை வாரதை விட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்த படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், ஸ்கூலுக்கு போயிடுவோம், ஸ்கூலை விட்டு விலகி கூட நின்றுவோம். ஆனால் இந்த எஜுகேஷன் ஃபேருக்கு போனீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னத்தை படிக்கலாம், என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம், அதிலிருந்து நாங்கள் எங்களோட லைஃப்பை எப்படி டெவலப் பண்ணலாம்ன்றதையும் நாங்கள் அங்கே கற்றுக்கத்தில் இலவசமாக படிக்கிறதுக்குரிய பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் நமக்கு புலமை பரிசுகளையும் தராங்க. எனவே நீங்கள் இலவசமாக படிக்கணும்னு சொல்லி நினச்சா கூட அங்கே போயிட்டு முதல்ல உங்களோட பேரை பதிவு செஞ்சு இந்த யூடியூப் சேனலில் பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தொழில் வழிகாட்டி அலுவலராக யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியில் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இன்று இந்த கல்விசார் எஜுகேஷன் எக்ஸிபிஷனில் நாங்கள் கலந்து கொண்டதின் நோக்கம் எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய இளைஞர்கள் நிறைய எஜுகேஷன் ரீதியாக நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றது அரசாங்கம் மட்டுமில்லை, எங்களுடைய நிறுவனங்கள் கூடி அதைத்தான் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுடைய முன்னேற்றங்கள், கல்வி முன்னேற்றங்களை இந்த எதிர்காலத்திலே அவர்களுக்கு சிறந்த அவர்களுக்குரிய ஸ்கில்லுக்கு ஏற்ற ஒரு திறமைக்கேற்ற தொழில் வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக நாங்கள் இந்த முன்னோடியாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். கற்பித்தல் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கோ ஒரு பெற்றாருக்கு நான் இதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு பிள்ளை ஏஎலோ ஒயலோ படிச்சுட்டு வீட்டில் இருக்குதுன்றது எல்லாம் ஒரு காலம் இருந்தது. இன்று அப்படி இல்லை. பலதரப்பட்ட வழியில் கற்றல் நடவடிக்கைகள் மட்டுமில்லை, தொழில் ரீதியான கற்கைகள், தொழில்நுட்பவியல் கல்லூரி எல்லாம் தொழில் கற்கைகளைத்தான் பெரும்பாலும் வழங்கி கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிறைய அரச நிறுவனங்கள், இது முழுக்க ஒரு அரச நிறுவனம். இவ்வாறான அரச நிறுவனங்கள் இந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு என்ற பண்ணி பிள்ளையர் போக இயலாத சந்தர்ப்பங்கள் அடுத்த லெவலுக்கு போக இல்லாமல் இருக்கேக்கில் NBQ 4, 3 4 5 and 6 அவை இந்த ஸ்டெப்பில் 7 வரைக்கும் போய் அந்த டிகிரி லெவலை அவையும் அடைய வேணுமென்றது தான் இதன் நோக்கம். NBQ சர்டிஃபிகேட் என்றது மக்களுக்கு விளங்கும் தேசிய தர சான்றிதழ். இது இலங்கையில் மட்டும் இல்லை, நீங்கள் வெளிநாடுகளில் எந்த நாட்டுக்கு கொண்டு சென்றாலும் அங்கே தொழில் வாய்ப்பை அரசாங்கத்திலேயோ தனியார் நிறுவனத்திலேயோ இல்லை இலங்கையில் தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனங்கள்லையோ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவை என்றால் யாழ்ப்பாணம் போக்குவில்ல உள்ள யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரிக்கு நேரடியாக வருகை தரலாம். முடியாதவர்கள் 021-221-2403 என்ற தொழில் வழிகாட்டி அலுவலகத்துடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மேலதிக விவரங்களையும் தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். முதல் நாளே அதிகளவான மாணவர்கள், பெற்றோர்களும் ஆர்வலர்களும் கலந்து கொண்டிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்க விடயம். அதேபோல் இன்றும் நாளையும் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளில் நீங்களும் உங்கள் நண்பர்களையும் கலந்து கொள்ள சொல்லி அவர்களுக்கும் ஒரு வழிகாட்டி இருப்பீர்கள் நம்புகின்றோம்.